ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான கேரட் பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் கேரட் பீட்ரூட் எடுத்திருக்கேன். கேரட் ஒரு கிலோவும் பீட்ரூட் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதை நம்ம தோலை சீச்சு துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு குக்கரில் இதை நான் எடுத்து வச்சுருக்க கேரட்லாம் உள்ளே போட்டுக்கிறேன். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம எல்லா கேரட்டும் ஆட் பண்ணக்கடுத்து நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டையும் ஆட் பண்ணலாம். எல்லாமே ஆட் பண்ணக்கடுத்து கொஞ்சமாக நான் தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த தண்ணி ஆட் பண்ண கூட அவசியம் இல்லை. கேரட் பீட்ரூட்டில் ஏற்கனவே தண்ணி பதத்தோடு தான் இருக்கும். அப்படியே நீங்கள் விசில் போடலாம். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு விசில் போட்டேன். இதை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். அப்புறம் பக்கத்துலேயே இன்னொன்று ஒரு டவாவில் நான் ஒரு 6 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன், கீ. இதுக்கடுத்து முந்திரி சேர்த்துக்கலாம். நம்ம முந்திரி சேர்த்து நல்லா இது செவக்கிற அளவு வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. இது லைட்டாக செவந்தோடனே நீங்கள் கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா செவக்கிற அளவு. இதில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. ரொம்ப நேரம் ஓவர் குக் இதை பண்ணும்போது ரொம்ப கருகிரும் முந்திரி. இந்த அளவு ஆனோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு குறைன்னு கேட்டால் சாரி, நான் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறேன். பக்கத்தில் ரொம்ப சத்தமாக இருக்கிறதுனால. இதுக்கடுத்து விசில் வந்துகிட்டே இருக்குது. வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் நான் டேட்ஸ் எடுத்து பிச்சு போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில்லாம் அடங்கினோடனே. ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கவனமாக இருங்க. குக்கர் நல்லா மூடி இருக்கான்னு செக் பண்ணுங்கள். நம்ம இதை அடுப்பில் வச்சா ரொம்ப நேரம் உட்காந்து வேக வைக்கணும். அதனால தான் நம்ம குக்கர் யூஸ் பண்ணி டக்குன்னு வேக வைக்கிறோம். இதுக்கடுத்து நான் ஒரு 1/2 கிளாஸ் மில்க் சேர்த்துருக்கேன். குக்கர் நீங்கள் மூடும் போது நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, லப்பர்னால் கரெக்டாக வச்சு மூடிருக்கீங்களான்னு. இதுக்கடுத்து 200 சீனி நான் ஆட் பண்ணியிருக்கேன், சுகரு. இதுவே கரெக்டாக இருந்துச்சு. நம்ம இதுக்கடுத்து சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்க்கும் போது ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ சுகர் கரெக்டாக இருக்கோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம 200 சுகரே கரெக்டாக இருக்கும். நம்ம சமைக்க போகும்போது நம்ம விரும்பி சமைச்சோம்னா எந்த ஃபுட்டுனாலும் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் நம்மளுக்கு சேஃப்டி ஃபர்ஸ்ட். எப்பயுமே கிச்சனில் வேலை பார்க்குறதா இருந்தால் ரொம்பவே பாதுகாப்பாக கவனமாக வேலை பாருங்கள். ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு. இதுக்கடுத்து நம்மளுடைய பேரிச்சம்பழம் இருக்குல்ல, டேட்ஸ், இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து லக்ஷ்மி பால்கோவா வாங்கியிருக்கேன். எந்த பால்கோவானாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கி இதை அப்படி பிச்சு போட்டுக்கலாம். இந்த பால்கோவா சேர்த்தா இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக கொடுக்கும். அதனால தான் நம்ம பால்கோவா ஆட் பண்ணுறோம். இந்த பால்கோவா நாங்கள் பால் கடையிலேருந்தே வாங்கினோம். அங்கேயே மேக் பண்ணுறாங்க. நம்ம வீட்டிலே செஞ்சு கூட நீங்கள் பால்கோவா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணக்கடுத்து அடுத்து நம்மளுடைய முந்திரி திராட்சையை நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை கடைசியாக உள்ளே போட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கும் போதே அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. அவ்வளோதாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டேஸ்டான ஸ்வீட்டான நம்மளுடைய கேரட் பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலில் சர்வ் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட்டிங்கன்னு வைங்களேன், சரியான டேஸ்ட்டுங்க. வாயில் வச்சா அப்படியே அமிர்தம் மாதிரி உள்ளே போச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த கேரட் பீட்ரூட் கம்பைன் ஆகி சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டே கொடுத்துச்சுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் மறக்காமல் நம்ம தாரிக் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.